உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சிமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். கனவுகள் நனவாகக்கூடிய காலம் மிதுன ராசிக்கு. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாத பலன்கள் என்பது அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம், ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை
இதற்கு ஆணி 17 முதல், தமிழ் தேதி வந்து ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. ஆக இந்த மிதுன ராசிக்கு முதலில் அதிர்ஷ்டக்காரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு சுக்கிரன். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் என்ன யோக பலன்கள்? சொத்து சுகங்கள் சேரும், சொத்து சுகங்கள் சேரும். வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், நல்ல நிம்மதியான சந்தோஷங்கள், நல்ல பூமி, இடம், வாசல், சொத்துக்கள், காசு பண சேமிப்புகள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, அயன சயன போக சுகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தில் மகிழ்ச்சியான உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம், செல்வங்கள், பொன் பொருள் செல்வங்கள் கொட்டி தருகின்ற யோகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகம். 12ஆம் இடம் கனவுகள் நனவாகக்கூடிய யோகம், சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், செல்வங்களை பெறக்கூடிய யோகம். நிச்சயமாக இத்தனை நாள் என்னென்னலாம் கனவு கண்டு ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னா இது போல நடக்கக்கூடிய காலம். இதுவரை நடக்காத யோகங்கள்லாம் அந்த சிறப்பாக நடக்கக்கூடியதான் இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மிதுன ராசி. மேலும் உங்களுக்கு சூரியன் குருன் வழக்கம் போல சிவராஜ யோகத்தில் 7-10க்குரிய 7ஆம் கேந்திராதிபதி, மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி கணவன்மார்கள் மனைவிமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம். அவர்களாலும் அவர்கள் உத்தியோகத்தினாலும் உயர்வு வரக்கூடிய ஒரு இடம். 7-10க்குரியவன். கணவன் இருவருமே நல்ல தொழில் வருமானம் முன்னேற்றம் பெற்று சிறந்த யோகத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த காலம் இந்த ஜூலை மாதம். மேலும் 4ஆம் அதிபதி புதனாகப்பட்டவன் தனஸ்தானத்தில் இருப்பதால் வீடு, இடம், வாசல், வாகன யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் புதன். செய்கின்ற வியாபாரம் வருமானங்கள் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு ஸ்தானம். புதன் வியாபாரத்துக்குரியவன். கல்வியினால் நல்ல யோகங்கள், கற்ற கல்வியினால் சிறந்த உத்தியோகம், கல்வி யோகம், கற்ற கல்வியால் சிறந்த உத்தியோக யோகம், இதெல்லாம் சிறப்பு பெறுகின்ற ஒரு ஜூலை மாதம். அடுத்து இந்த மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. செவ்வாய் கேது சேர்ந்து சகோதரர்களால், மிதுன ராசிக்கு 11ஆம் அதிபதி, மூத்த சகோதரர்களால் செல்வ இழப்பு, பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. முருகப்பெருமானை ஜூலை 10ஆம் தேதி அந்த பௌர்ணமி அன்று அந்த போராட நட்சத்திரத்தில் அந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள். கண்டிப்பாக தோஷம் நீங்கும். சகோதரர் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். பிரச்சனைகள் பெருசாகாது, நிவர்த்தி கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டு யோகம், பயண யோகம், உயர் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வெளிநாட்டு பதவி என்றாலும் சரி, உள்நாட்டில் உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய நிலை, செய்கின்ற தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தில் சனி ராகு வலிமையாக வீட்டிருக்கிறார்கள். சனி ராகு இந்த செவ்வாயை பார்க்கறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்ததா இந்த 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதாவது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி சனி ராகு கும்பத்தில் தான் இருக்கு. அதனால தான் அந்த அகமதாபாத் விபத்து ஏற்பட்டது. இந்த செவ்வாய் சிம்மராசிக்கு மாறி சிம்மராசி சூரியன் இடம். சூரியன் சம்பந்தப்பட்டுட்டாலே அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆகாயமான விபத்துக்கள் ஏற்படும். அதனால தான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த ஜூலை 29 வரை கொஞ்சம் கவனம், செவ்வாய் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது உடன்பிறப்பு, ஏதாவது கவனமாக இருக்குன்னா தேவையில்லாத உடன்பிறப்புகளால் பிரச்சனை வரும், சொத்துக்களால் பிரச்சனை வரும், இடம், வீடு, வாசல், சொத்துக்கள் பிரச்சனைகள், பொருளை கடன், ஏதாவது தேவையில்லாத
ஒரு கடன் உங்கள் மேலே சுமத்துவாங்க. அந்த ரூபாய் வாங்கி தரல, இதை வாங்கி தரல அப்படின்னு சுமத்தக்கூடியது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. சரிங்களா? மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்லதே சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா சில பாதிப்பு அதையும் உங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆக உங்களுக்கு மிதுன ராசிக்கு 6-11 ஆயிடுறாரு. அப்போ சகோதரர்கள் சத்ருவாயிருவாங்க. சத்ருவாயிருவாங்க. அந்த சத்துருக்கள் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறது அந்த பௌர்ணமி என்று முருகப்பெருமானை வழிபட சொல்கிறேன். சரிங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? என்ன நடக்கணும், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு என்ன நடக்கணும்? கல்யாணம் முடியுமா, வேலை கிடைக்கணுமா, உத்தரவு வாங்கிக்கணுமா? இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு, பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதியிருக்கு. அப்போ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணிக்கும் போது அப்படியே நடக்கும். புரிச்சுங்க? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.